Hello guys, welcome back to our channel Abhi Vlogs after long time once again. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹிமாலயன் தான் ரைட் பண்ண போறோம். early morning இல்ல ஆல்மோஸ்ட் இப்போ டைம் 8 ஆயிடுச்சு. ஸோ என்னடா ஹிமாலயன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃப்ரெண்டோட பைக் தான். ஸோ இதில் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ், பேசிக்கான மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக வந்த லாஸ்ட் வேரியண்ட் இந்த மாடல். ஸோ என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நான் காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. வாங்க முதல்ல ஹிமாலயன் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. இது ஆக்சுவலி பிராண்ட் நியூ பைக்கு தான். இது நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதான் தெரியல, ஒரு நிமிஷம். ஆல்மோஸ்ட் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா 357 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. புது வண்டி, நல்ல கம்ஃபர்டபுள். எந்திரிச்சு பேக்கில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். ஆமாம், சஸ்பென்ஷன் எல்லாம் வேறு லெவல். அதெல்லாம் இதுக்கு கிளியரன்ஸுக்கும் அதுக்கும் இது கண்டிக்கவே தேவையில்லை. ஆமாம், புது பைக்கு தான், புது டயர் தான். ஆல்மோஸ்ட் 359 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. 360 புது வண்டி. ஆனால் அந்த அளவுக்கு கார்னரிங் பண்ணுறதுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஆமாம், எந்திரிச்சு நின்னாலும் செம்ம கம்ஃபர்டபுள். பேசாம ஹிமாலயன் 450 எடுத்துடலாமா? இல்லை? ஆமாம், சென்டர் பேலன்சிங் இன்னும் சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு? ஆஃப் ரோடு அங்கே வேணா போகலாம், ட்ரை பண்ணலாம். எக்ஸாஸ்ட் மாட்டிடுவார் கொஞ்ச நாளில். மாட்டிடணும். எக்ஸாஸ்ட் மாற்றினா அந்த ரம்பிள் சவுண்டு வரும். என்ன அடிக்கிற மாதிரியா? ஆமாம் ஆமாம், அது எக்ஸாஸ்ட் மாற்றணும், இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. ஃபஸ்ட் சர்வீஸே முடியல இன்னும். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் இன்னும் நல்லாயிருக்கும். புதுசு தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏடிவி டூரிங் மிரர்ஸ், மொபைல் ஹோல்டர் போபோ, ஹேண்டில் கார்டு வித்தவுட் சார்ஜர். இங்கே சார்ஜர் போட்டு இங்கே வரும், இங்கே இருக்கும், ஸ்டாக்லேயே வரும். ஆமாம், ஸோ இங்கே வரும். நக்கிள் கார்டு, இந்த மாஸ்டர் சிலிண்டர் கவரு நிறைய இருக்குது. நான் காமிக்கிறேன், வண்டி நிறுத்திட்டு ஒன்று காமிக்கிறேன். ஆயில் டேங்க் கவரா? மாஸ்டர் சிலிண்டர். இப்போ பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஏதாவது ஆஃப் ரோட் இருந்தால் அப்படியே உள்ளே இறக்க போகிறேன். பேக்கில் உட்கார்றவன் என்ன ஆகுறான்னு பார்ப்போம். இங்கே ஒரு ஆஃப் ரோட் இருக்குது.
ஆமாம், நான் சொன்னது கேட்டியா? நான் சொன்னது கேட்டியா? நான் ஆஃப் ரோடு கூட போனேன்னா பேக்கில் வர்ற நீ எப்படி போகலாம்? நீ ஆக்சுவலி நினச்சி எப்படி ஐயோ விட்டுட்டாருன்னு தான் பார்த்தேன். கைஸ் இதெல்லாம் ஆஃப் ரோடு இல்லை, நம்ம அந்த சைடு கோடநாடு சைடு போயிட்டு சின்ன ஆஃப் ரோட் பண்ணலாம். வா வாய்ந்துட்டு அப்படியே பிடிக்கிறோம். போலாம். புது வண்டிங்கிறனால கீழே அங்கங்கே சவுண்டு வருது. அது சர்வீஸ் கொடுத்து சொல்லிட்டு சொல்லணும் அவர்கிட்ட. ஆனால் எப்படி அப்படி எந்த ஒரு டெரைன்லையும் இது கான்ஃபிடென்ட்டாக கூட்டிகிட்டு போகலாம். டெட் எண்ட் தான் அது. இல்லை நான் போயிருக்கேன் அந்த வழி. அதான் இன்டர்செப்டரில் ஒரு டைம் போயிட்டு வீடியோ எடுத்திருக்கேன். ஐயோ போடா சாமி எவ்வாடி மனைங்களை எல்லாம் வச்சு தான் ஒரு டைம் வாரி விட்டேன் நான். எப்படி இருக்கு இப்போ சவுண்டு கேட்க? அப்படி தான் எக்ஸாஸ்ட் நோட் மண்ணு இன்னும் சூப்பராக இருக்கும். இது வந்து இப்போ முட்டுதில்லை அந்த ரோட்டில் ஏற்றுறதுக்கு. இப்போ இருக்கிற 450 இதை விட நல்ல கிளியரன்ஸு. நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் அது. ஸோ கைஸ் நான் வந்து உங்களை எங்கேயாவது நல்ல ஸ்பாட்டில் நிப்பாட்டிட்டு அப்புறம் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு கிளான்ஸ் காமிக்கிறேன். ஸோ கைஸ் அப்படி நம்ம ஃபைனலில் ஒரு நல்ல வியூக்கு வந்து நின்ட்டோம். அங்கே ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வியூ. ஸோ சின்னதாக ஆஃப் ரோட், பெரிய ஆஃப் ரோடெலாம் கிடையாது, ஆனால் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதில் பண்ண ஆக்சசரிஸ் எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இதோட ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் டைப் போட்டிருக்கு, உள்ள தெரியுதா? ஏன்னா ஸ்டாக் ஹெட்லைட் சுத்தமாக பவரே இல்லை. அதுலேயும் க்ரில் போடும்போது சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. அது க்ரில் வந்து இது ரொம்ப கவர்டு மாதிரி இல்லை, கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ ஹெட்லைட் மாற்றிருக்கோம் நம்ம முதல்ல. அதுக்கப்புறம் ஹெட்லைட் க்ரில் அண்ட் ஹெட்லைட் க்ரில்னால் ஹெட்லைட் கூட ஃபுல் செட்டே வந்துடும். ஹெட்லைட் க்ரில்லு, அதுக்கப்புறம் ரியர் மாஸ்டர் சிலிண்டர் கேப்பு, ஃப்ரண்ட் மாஸ்டர் சிலிண்டர் கேப்பு, அப்புறம் இங்கே ஒரு சேஃப்டி கார்டு. இது ஆக்சுவலி பிளாஸ்டிக்கில் வரும், இது கழட்டிட்டு நம்ம வந்து மெட்டலில் போட்டிருக்கோம். அண்ட் இது ஆக்சுவலி புது வண்டி தான். புது வண்டி இந்த சென்ஸ் இதான் லாஸ்ட் ஜென் நினைக்கிறேன். 365 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. அண்ட் ஃபாக் லைட் இன்னும் பெண்ட் இருக்குது, கொஞ்சம் டைட் பண்ணுது. ஸோ ஹெச்ஏஜி மினி டிரைவ் போட்டிருக்கோம். ராயல் கஸ்டம்ஸோட ஃபாக் லைட் கிளாம்ப் போட்டு மினி டிரைவ் போட்டிருக்கோம். மினி டிரைவ் ஆக்சுவலி கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பண்ண பவர் நல்லாவே இருக்கும். ஹிமாலயன் கம்பேரிங் வித் இன்டர்செப்டருக்கு ஓகே, பட் ஹிமாலயனுக்கு இதை விட கொஞ்சம் பெரிய ஃபாக் லைட் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபாக் லைட்டு வித் கிளாம்ப் போட்டிருக்கோம். அண்ட் 4 இண்டிகேட்டருக்கும் ஹாலஜன் பல்ப் தான் வரும். ஸோ அதை நம்ம கழட்டி சிம்டேக் எல்இடி பல்ப் போட்டிருக்கோம். ஸோ அது பார்க்கும்போது நல்லாவே பவர் இருக்கும். காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், ஆக்சுவலி உங்களுக்கு ஸ்டாக்கில் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் எரியாது, இவ்வளோ பிரைட்டாகவும் எரியாது. இப்போ தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எரியுதுன்னு? ஸோ எல்இடிங்கிறனால தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எரியுது. அதுவும் இல்லாமல் பிரைட்னஸும் ஜாஸ்தியாக இருக்கும். இவ்வளோ வெயிலையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் ஹேண்ட் கார்டு, நக்கிள் கார்டு, இது வந்து நார்மல் பிளாஸ்டிக் கிடையாது, இல்லை உள்ளே வந்து ஒரு மெட்டல் பீஸ் மாதிரி வரும், நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நல்ல குவாலிட்டி இது. லுக் வைஸும் இன்னும் வேறு லெவலில் இருக்குது.
ஒரு அட்வென்ச்சர் பைக் அப்படின்ற போது இந்த ஒரு நக்கல் கார்டு இருந்தால் தான் அதோட ஃபுல்ஃபில் வரும். ஸோ நக்கல் கார்டு மாற்றிருக்கோம். அண்ட் ஏடிவி மிரர்ஸ், அட்வென்ச்சர் பைக்குக்கு அட்வென்ச்சர் மிரர்ஸ் தான் போடணும். சூப்பர் மிரர் இது. 450 வேறு லெவலில் இருக்கும். நான் 450 டெஸ்ட் ரைடு ஓட்டும்போது சொல்லியிருந்திருப்பேன், இந்த மிரர்ஸ் நீங்கள் மாற்றுங்க எடுத்த உடனே, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஏடிவி மிரர்ஸ் இது ஒன்றும் இல்லை, இது நீங்கள் ஏதாவது இடித்தா கூட உங்களுக்கு மிரர் உடையாது, மிரர் திரும்புமே தவிர உடையாது. ஸோ நல்ல குவாலிட்டி மிரர்ஸ். அண்ட் வேறு என்ன மாற்றிருக்கோம், போபோ மொபைல் ஹோல்டர்ஸ். இது வித் சார்ஜர் இல்லை, வித்தவுட் சார்ஜர். ஏன்னா ஸ்டாக்லேயே உங்களுக்கு சார்ஜர் போர்ட் வந்துடுது. ஸோ அதனால் மொபைல் ஹோல்டர் மட்டும் மாற்றிருக்கோம். ஆஃப் பண்ணிடுறேன், இல்லைன்னா பேட்ரி. அண்ட் கிராஷ் கார்டு, ராயல் கஸ்டம்ஸோட கிராஷ் கார்டு. இந்த சைட்லேருந்து உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், சன்லைட் அந்த சைடு வருது, இப்போ தெரியும். கசன்னு இல்லாமல் வண்டியை அப்படியே ஒரு மாதிரி ஃபினிஷிங் இல்லாத மாதிரி பண்ணாமல் நீட்டான ஒரு கிராஷ் கார்டு. பார்த்தீங்களா, இங்கே கீழேயும் கவர் ஆயிரும், உள்ளே ஒரு ஜாயிண்ட்டும் போயிடும். ஸோ பக்கா ஸ்ட்ராங்கான கிராஷ் கார்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் கூலண்ட்டோட கேஸ் மாற்றிருக்கோம். அது நார்மலில் ஒரு நார்மல் ஸ்டீல் தான் வரும். ஸோ அது மாற்றிட்டு இது போட்டிருக்கோம் ஆயில் கூலண்ட்டோட சேஃப்டிக்கு. அண்ட் பில்லியனுக்கு சைட் ஃபுட் ரெஸ்ட் ஒன்று போட்டிருக்கோம். லேடிஸில் உட்காரும்போது ஒன் சைடு உட்காரும்போது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த சைடும் வேணும்னா போட்டுக்கலாம், பட் அவங்களுக்கு ஒன் சைடே போதும்னு சொன்னனால ஒன் சைடு மட்டும் போட்டு கொடுத்துருக்கு. டெக்னிக்கல் வைஸ் நம்ம ஒன்றுமே பண்ணதில்லை, ஏன்னா புது வண்டி. ஸோ ஒன்றுமே பண்ண வேணாம். ஸோ இது மட்டும் தான் பண்ணியிருக்கோம். டெக்னிக்கல் வைஸ் என்ன மாற்றிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்லைட் மட்டும்தான், ஹெட்லைட் அண்ட் இண்டிகேட்டர், சாரி, இது ரெண்டு தான் மாற்றிருக்கோம். மற்றதெல்லாம் ஸ்டாக் தான், அவ்வளோதான். இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். டீசெண்டாக சிம்பிளாக நீட்டாக பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 5000 கிலோமீட்டர்ஸ் ஓடினதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் நல்ல ஒரு குவாலிட்டி எக்ஸாஸ்ட் லைக் ரெட் ரோஸ்டர் சம்திங் அது மாற்றிட்டு ஏர் ஃபில்டரும் மாற்றிட்டோன்னா ஆல் ஓவர் ஃபுல்ஃபில்டு. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா டூரிங் கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி பேக்கில் கேரியரு ஒரு சைட் பேனல் அந்த மாதிரியெல்லாம் வைக்கலாம். பட் அதெல்லாம் தேவைப்பட்டால் வச்சுக்கலாம், இல்லைன்னா இதுக்கு சும்மா. ஸோ அதனால் பேசிக்காக டீசெண்டாக சிம்பிளாக முடிச்சிருக்கோம். பட் ஆல் ஓவர் த பைக் லுக்ஸ் ஆசம். சாரி கார்டு நானாக தான் கழட்டியிருப்பேன், பட் அவருக்கு மேபி இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, இல்லைன்னா கழட்டி இருந்திருக்கலாம். அவ்வளோதான், ஆல் ஓவர் இதுதான் நம்ம மாடிஃபிகேஷன்ஸ். ஆல் ஓவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் மாடிஃபிகேஷன்ஸ். இதுக்கு மேலே எதாவது பண்ணியிருந்தால் ஃப்யூச்சரில் அந்த எக்ஸாஸ்ட் மாற்றினதுக்கப்புறம் வேணால் இன்னொரு வீடியோ எடுக்கிறேன். எல்லாமே பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கேட்ச் யூ நெக்ஸ்ட் வீடியோ. until then, bye bye, love you guys.